இந்த தூங்கிக்கிட்டு இருக்காரு இவர்தான் இந்த வீட்டு முதலாளியா? இவரா? இதுக்கு இந்த வீட்டுல புருஷன்னு பேரு. இது வெறும் டம்மி. இந்த வீட்டுல எல்லாமே நான் தான். அப்படியா? அப்புறம் எதுக்கு இதை இங்க வச்சுக்கிட்டு மிருக காட்சி சாலையில அடைச்சிட வேண்டியதானே? அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. இவங்க சம்சாரத்துக்கு உதவட்டுமேனு விட்டு வச்சிருக்கோம். அத முடியா? இந்த வீட்டுல நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கவனி. சுப்பிரமணி, அதே சுப்பிரமணி. வாடா அண்ணன் நட நடந்துகிட்டு வாடா. என்னது? பேண்ட், சட்டை, வாட்ச் அது கிடக்கட்டும். கைய கட்டுற, வாய மூடுறா. ஓ வாய. இவன் இந்த சொத்துக்கு ஒரே வாரிசு. என் சொல்லுக்கு எப்படி நடுங்குறான்? எப்படி என் செல்வாக்கு? இவர் என் ஃப்ரெண்டு. கோயில் திருப்பணிக்காக 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கேன். செக்கில கையெழுத்து போட்டு எடுத்துட்டு வா. எந்த கோயிலுக்கு? எந்த இல்ல கோயிலுக்கா? கேள்வியா கேக்குற? பிச்சு பிச்சு. ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே திருப்பி கேள்வி கேட்ப? பணம் கொண்டாடுனா கொண்டாட வேண்டியதானடா. கல்யாணம் ஆற உடனே உனக்கு திமிராகி போச்சா? இல்லீங்க. என்னடா இல்லீங்க லொல்லிங்க? எந்திரா எந்திரா. செக்க எடுத்துட்டு வாடானா எடுத்துட்டு வர வேண்டியதானே. போடா. அம்மா அழுகுற? போடா. என்னங்க என்னாச்சு? ஏன் அழறீங்க? அந்த திருவேங்கடல்ல அந்த திருவேங்கடம் அவன் என்ன அடிச்சுட்டான். அடிச்சுட்டானா? ஆமா. எதுக்கு? கோவிலுக்கு பணம் கொடுக்கணும், செக்கில கையெழுத்து போட்டு கொண்டான்னா எந்த கோவில்னு கேட்டேன். அதுக்கு அடிச்சுட்டான். என்னங்க இது? எவனோ ஒரு புறம்போக்கு பையன் உங்களை அடிச்சு உங்க பணத்தை கேட்கறான், வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா எனக்கு பழக்கமா போச்சே. அதுக்காக அடிய வாங்கிக்கிறதா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இருந்தது, அதான் தலை குனிஞ்சுக்கிட்டே வந்தேன். நான் இப்ப என்ன செய்யணும்? அவன் உங்களை அடிச்சால அதே மாதிரி அவனை நீங்களும் அடிக்கணும். ஐயோ, நான் தைரியத்துக்கு எங்க போவேன்? தைரியம் தானே? வாங்க நான் தரேன், வாங்க. இப்ப பாரு, கொண்டு வர போறான், எனக்கு கொடுக்க போறான். வந்துட்டானா? நான் வாங்கிட்டு வர்றேன். சுப்பிரமணி கொண்டு வந்திருக்கான். சுப்பு கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கான். குர்ரா. கொடுத்துருவேன். குர்ரானா? அவர் இருக்காரேன்னு பாக்குறேன். அவருக்கு முன்னால கொடுத்தா தான் மரியாதை. முதல்ல 5000 கொடுக்குறேன். ஓ சரி. அப்புறம் இன்னொரு 5000 கொடுக்குறேன். சரி கொடுத்துருவா. அம்மா அப்பா அம்மா அம்மா. ஐயோ பாத்திர போறானே. வந்துட்டான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். ஒண்ணு இல்ல, எங்களுக்குள்ள ஒரு நட்பு. அவன் என்ன அடிப்பான், நான் அவன் அடிப்பேன். அவன் சம்சாரத்தை அடிப்பான், சம்சாரம் அவன் அடிக்கும். நான் கூட அவன் சம்சாரத்தை அடிப்பேனே. வெளியே சொல்லாதீங்க. ஏண்டா அடிச்சுட்டே இல்ல? இரு, அவனை பாத்துக்கிறேன். எங்கடா பணம்? இன்னொரு 5000 அப்பா. ஐயோ கண்ணு கூசு. தீர்காயு சார். எந்திரி. எந்திரியா? இன்னுமா நீ இங்க நிக்கிற? அட பாவி, உன் பேச்ச கேட்டு வந்தேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சொல்றிய தவிர செய்ய மாட்டேங்கிறிய. ஏயா, உன் மீசையில இருக்கிற முடி கூட உன் தலையில இல்ல. என்ன பார்த்து டம்மின்னு உன் கொட்டத்தை கம்மியாகிட்டான் பாத்தியா? வடிவாம்பா வடிவாம்பா, என் நிலைமைய பாத்தியா? அந்த பொண்ணு கொடுக்கிற தைரியத்துல பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன அடிச்சுட்டான். அடே, முன்னையெல்லாம் வில்லனை பார்த்தா கும்மு கும்முன்னு குத்துவியே, இப்ப குத்தேன்டா. இவன அவன் அடிச்சுட்டான். அவனே ஏண்டா ராஸ்கல். பாரு, இனிமே இவர் மேல கை வைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. கைய எடுக்கிறீங்களா? நீங்க எல்லாம் அப்பவே திருந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது எவ்வளவு மோசமானவங்கன்னு. செக்குல சுத்துற மாட்டு கிடைக்கிற மரியாதை கூட செக்குல கையெழுத்து போட இவருக்கு இந்த வீட்டுல கிடைக்கல. செக்கு மாட்டுக்கு புண்ணாக்குல போடுறோம், இவனுக்கும் போட்டுமா? இவன் சோறுல திங்கிறான். ஏயா, வாங்கினது பத்தாதா? ஏண்டி வாய் ரொம்ப நீடுது. குப்பை தொட்டில கடந்த எச்சல காத்தடிச்ச வேகத்துல பணக்கார வீட்டு பந்தில வந்து விழுந்துருச்சு. எச்ச இல்லையா? நானா நீங்களா? ஏமா
நீங்களும் உங்க தம்பியும் என் வீட்டுக்காரர் சொத்துல சாப்பிட்டுக்கிட்டு அவரையே அடிச்சு சித்திரவதை பண்றீங்களே, நீங்க பேசுறீங்களா? இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன். இனிமே அவர் மேல சின்ன தூசு விழுந்தாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன். மீறி நடந்தது ஒண்ணு நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டி வரும், இல்லன்னா ஜெயில கம்பி எண்ண வேண்டி வரும். ஜாக்கிரதை. நீங்க வாங்க. எங்க ஜெயில கம்பி என்ன வேண்டி வரும்னு சொல்றாளே, நமக்கு ஏ கிளாஸ் கிடைக்குமா பி கிளாஸ் கிடைக்குமா? சீ. சி கிளாஸ் தானா?